ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு சிவகாகோ கிச்சன். இன்றைக்கு நான் உங்களுக்கு கடலை மாவில் முறுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இது கடலை மா 1 கப் எடுத்திருக்கிறேன். நான் இந்த கப்பால் தான் கடலை மா அளந்தேன். நான் 1 கப் நல்லா நிறைச்சி போட்டேன். அதே போல் 1.5 கப் அவிச்ச கோதுமம்மா இதாலேயே தான் அளந்திருக்கிறேன். மற்றது எள்ளு எடுத்திருக்கிறேன். எள்ளு உங்களுக்கு தேவையான அளவு எடுக்கலாம். நான் இந்த கப்பால் 1 கப் எடுத்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு தேவையான அளவு எடுக்கலாம். மற்றது சோல்ட் 1.5 டீஸ்பூன் தேவை. இது இதில் 18 செத்தல் மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகமும் 1 டீஸ்பூன் மிளகும் வச்சிருக்கிறேன். இப்போ முதல் இதை அரைச்சி போட்டு இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை இப்போ அரைக்க போகிறேன். ஓகே, இது இந்த மிளகாயும் சீரகமும் மிளகும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். கோதுமம்மா, கடலைம்மா, எள்ளு, அப்புறம் இந்த மிளகாய். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். இதோட 1.5 டீஸ்பூன் சால்ட் போட போகிறேன். டீஸ்பூன் சால்ட் போடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, நான் இது இதுக்கு இந்த மா குழைக்கிறதுக்கு லூப் வார்ம் வாட்டரை எடுக்க வேணும். பொட்டாக இருக்கக்கூடாது. லூப் வார்ம் வாட்டர் கையால் சாடியாக சுடுற சூட்டுன்னு எடுக்கணும். நான் இப்போ சாடியாக சூடு காட்டியிருக்கிறேன். இது லூப் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கிறேன். சாடியாக சூடுறது. அதுக்கு 1 கப் அளவு நான் இந்த மா எடுத்த 1 கப் அளவு அதை விட கொஞ்சம் கூட தேவைப்படும். இதை குழைச்சி பார்த்து இது நான் இப்போ 1.5 கப் எடுத்தேன். நான் இப்போ விட்டு பார்ப்போம். 1 கப் அளவாக இருக்கும். தண்ணி விடக்கூடாது. அளவா விடுங்க. நான் அந்த கப்பால் 1 கப்பும் கொஞ்சம் கூட தண்ணி எடுத்தேன்னா மா எடுத்த அளவாலே நான் இதை இனி கையால் விளைக்க போகிறேன். ஓகே, நான் இப்போ வடிவ மாவை நல்லா குழைச்சிட்டு இந்த சும்மா பொலித்தீனால் மூடி விட்டுருக்கிறேன். என்னென்னா காயாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நான் முறுக்க புளிய போகிறேன். அதுக்கு இந்த அச்சு தான் பாவிக்க போகிறேன். இதுக்குள்ளே தான் போட்டு புளிய போகிறேன். இப்போ இந்த மாதிரி புளியிறேன். இதுக்கு புளிஞ்சிட்டு அங்கே கொண்டு எண்ணெய்க்கு போட போகிறேன்.
அதுக்குள்ளேயே புளிஞ்சு விடுறாண்டாலும் புளியெல்லாம் இப்படி புளிஞ்சா வடிவா சேப்பாக வரும். வட்டமாக வடிவாக வர்றதுக்காகத்தான் நான் இதுக்க புளிகிறேன். ஓகே, பொரிக்கிறதுக்கு நான் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கிறேன். ஹீட் பண்ணிட்டு கொதிச்ச உடனே சுட்டு வந்து பார்க்கணும். இப்படி போடுறேன். நம்ம வடிவாக சூடுகிற இல்லை, கொஞ்சம் சூடுறட்டும். என்ன கவனமாக மெல்லமாக எடுத்து போட வேணும். ஓகே, இது கொஞ்சம் பொரிஞ்சிட்டு நீ மெட்ட பக்கம் திருப்பி விடுவோம். ஓகே, இது வந்து இப்போ பொரிஞ்சிட்டு எடுப்போம். பேப்பர் போட்டு வச்சுக்கிறேன். பேப்பர் போட்டு நான் இப்போ மேலே வச்ச போட போகிறேன். கிட்ட கொண்டு போய் கவனமாக போட வேணும். இங்கே அதுக்குள்ளேயே புளிஞ்சு விடுறேன்டாலும் அதுக்குள்ளேயே புளிஞ்சு விடலாம். நான் வட்டமாக வருமென்றதுக்காக இப்படி செய்கிறேன். ஓகே, இப்போ இது டான் இப்போ வெந்துட்டது, எடுக்கலாம். ஓகே, முறுக்கு இந்த நல்ல வடிவாக வந்திருக்குது. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள். டீ டைமில் டீயோட சாப்பிடலாம்.